ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து 15th நோன்பு ஃப்ரெண்ட்ஸ். 15th நோன்பு பார்த்தீங்களா, இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 15th நோன்பு, எனக்கு பெரிய நோன்பு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ், கேரட்டு, பச்சை அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன், சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும் போது இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. வாங்க அது எப்படி செய்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனுக்கு மசாலா ஃபஸ்ட்டு பரட்டி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் சாப்பாடையை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னே வந்து சாப்பாடை செஞ்சு அது வந்து வடிகட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாய் எடுத்து வச்சுட்டேன், எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடானவுடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து போட்டுக்க போகிறேன் நான். இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடாகுது. எண்ணெய் சூடானோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து இந்த மாதிரி வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். சும்மா கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டும் வந்து ரொம்ப வதங்கின தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கினா போதும். ஃப்ரைட் ரைஸ் கடையில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சிக்கன் பொரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனுக்கு மசாலா போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் சிக்கனுக்கு வந்து எண்ணெயை சூடாக வச்சுட்டேன். இப்போ நான் வந்து சிக்கன் பொரித்து எடுத்துக்கலாம் சைடில். இங்கே வந்து வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை கிலோ அரிசியில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் பொரிச்சிட்ருக்கு. இது சிக்கன் அப்படியே பொரிஞ்சு வரட்டும். இது எடுத்துகிட்டு தான் நம்ம அதில் சேர்த்து தான் நம்ம சிக்கன் வறுத்து எடுத்துகிட்டு தான் நம்ம ஆற வச்சு இது சிக்கன் சேர்க்க முடியும். ஸோ அதனால் இது பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்லாம் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி சிம்லேயே கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுடலாம். வதங்கட்டும். பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் போட்டேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம கரம்கி பாஜின்னு சொல்லுவோம். நீங்கள் தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. கோஸு சொல்லுவாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோஸ் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. முட்டைக்கோஸு சொல்லுவாங்க. கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது தமிழில் எனக்கு சரியாக அது தெரியல. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பொரித்து இப்போ எடுத்துடலாம். நல்லா வந்து சூப்பர் கலராக வந்திருக்கு சிக்கன்னு. அதை எடுத்து தனியாக நம்ம வச்சிடலாம். அது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட், கேப்சிகம்மு அப்புறம் முட்டைக்கோஸு போட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம். போட்டு நல்லா
எப்போவுமே வந்து கொஞ்சம் ப்ராடான ஒரு கடாயில் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அரிசி வந்து சேர்க்குறதுக்கு கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்னதில் வச்சு செஞ்சிங்கன்னா உதிரியாக நம்மளுக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வராது. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ பெரிய கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கடாயில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் 2 ஸ்பூனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா, இதுதான் ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸ் மசாலா, ஹாப்பிமா உடையது. இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம கரெக்டாக எல்லாமே சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வந்து அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப்பு இது வந்து ஒரு 4 பாக்கெட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்படியே நம்ம எடுத்து போட்டுடலாம். நல்லா இது டொமேட்டோ சாஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கரெக்டாக எல்லாமே போட்டிங்கன்னா சூப்பராக ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். 4 பாக்கெட்டும் போட்டோம். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி சேர்த்து விட்டுடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து முட்டை சேர்த்து தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க ஹோட்டலில். நான் வந்து முட்டை சேர்க்கல. ஏன்னா முட்டை சேர்த்துட்டாக்கா அது ஆறின உடனே அதோட வாசனை அந்த வாசனை வந்து வாசனை சாப்பிடவே முடியல, கவுச்சி வாசனை அடிக்குது முட்டை. அதனால வந்து நான் ஒரு முட்டை கூட நான் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இதுதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. ஹோட்டலில் இப்போ சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை நான் சேர்க்கல சொல்லிடுறேன் உங்களுக்கு. முட்டை சேர்க்காம தான் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து சாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாஸு அப்படியே வந்து நம்ம சாஸ் வந்து போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 மூடி போட்டுக்கிறேன். இது நான் என்ன மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், சிக்கன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு செஞ்சு வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டோம். இப்போ வந்து அரிசி எடுத்து வந்து சாப்பாடு எடுத்து வந்து சேர்த்துடலாம் இதில். நல்லா இந்த வருது. இது வந்து பச்சரிசி ஃப்ரெண்ட்ஸ், பச்சரிசியில் தான் நான் செஞ்சேன். பச்சரிசி பாஸ்மதி ரைஸு பச்சரிசியில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். புழுங்கல் அரிசியில் செஞ்சால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பச்சரிசி இது பாஸ்மதி ரைஸ் இதில் தான் செய்யணும். அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் இஃப்தியாருக்கு சாப்பிட்லாம். வாவ், சூப்பராக வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்பைஸியாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா சூப்பராக ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரைட்ஸ் உதிரியாக வந்து வரணும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் பார்த்தீங்களா, சிக்கனோட ஃப்ரைட் ரைஸு. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இஃப்தியார் இன்னைக்கு 15வது நோன்பு இன்னைக்கு. எங்களோட நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.